வலிக்குது வலிக்குதுதான், ஆனால் இருந்தாலும் நம்ம வலி தாங்கி தான் ஆகணும். ஸோ நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வித்தின் 3 months 4 monthsல வந்து உங்களுக்கு பிரேசஸை வந்து கண்டிப்பாக வந்து பயந்துட்டே இருக்கீங்க. இதுதான் அந்த ரெட் கலர். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை கழட்டிட்டு ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் பிரேசஸ். வேர்ட்ஸ் கூட கரெக்டாக ஸ்பெல் பண்ணி பேச முடியல, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் பிரேசஸ். பிரேசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம போட்டிருப்போம், நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேர் பிரேஸ் போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, இல்லைனா பிரேஸ் போட பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க, போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் தென் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோஸ், அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் யூ கேன் செக் இட் அவுட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எனக்கு வந்து 3 வருஷமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பாடி கண்டிஷன் பொறுத்து 1 yearலேயே ட்ரீட்மெண்ட் முடியும், 2 yearsலேயே ட்ரீட்மெண்ட் முடியும். அண்ட் தென் சில பேருக்கு 3 to 4 years கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 years ஆயிடுச்சு இது வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 1 year 2 months சேஞ்சஸோட ஒரு வீடியோ நான் போட்டுருப்பேன். ஆக்சுவலி என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அண்ட் தென் இதை ஏன் இன்னொன்று சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இருக்கிற ஒரே 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிட்லைன் கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் மேலே அந்த டீத் கோடுக்கும் கீழே இருக்கிற அந்த டீத் கோடுக்கும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று வரணும். அண்ட் தென் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இங்கே ரெண்டு அந்த பல் எடுத்தாங்களே அதை வந்து கேப்பை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரெண்டாவது ஒன்று. மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷனாக எல்லாமே ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் ரீடைனர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 தான் என்னோட விஷயம். ஸோ இது 3மே வரப்போகுது. அண்ட் தென் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தின் 3 months 4 monthsல வந்து நான் உங்களுக்கு பிரேசஸை வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு நல்ல விஷயம் தான், ஆனாலும் 3 வருஷம் போட்டுருந்துருக்கேன் பிரேசஸ்ஸு, அதனால் விட்டு போக மனசு வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் தான் ஆகணும், பார்க்கலாம். இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆக்சுவலி 3 days பிஃபோர் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலி உட்கார வச்சு செக்அப் பார்க்கும்போது இந்த பிரேசஸில் அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு சீனியர் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஈ செயின் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈ செயின் எங்கே போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த டீத்துக்கு சென்டராக வந்து கரெக்டாக ஈக்குவலாக இல்லாததுனால இந்த பக்கம் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த பக்கம் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இயர் டு இயர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அவங்க ஒரு ஈச்சர் மாதிரி போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஈச்சர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஈச்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வலிக்குது தான், ஆனால் இருந்தாலும் நம்ம வலி தாங்கி தான் ஆகணும். அதனால் நான் போட்டிருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வலிக்குது. அண்ட் தென் மேலே ஒரு 2 இம்ப்ளான்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு செயின் மாதிரி வச்சு அதை நாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஈச்சன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கம்மிங் ஸ்மைல் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்காக தான் அந்த இம்ப்ளான்ஸ் மாதிரி போட்டு அந்த செயின் போட்டிருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட, ஆக்சுவலி இது இப்போ போட்டிருக்கீங்க, சிரிக்கும் போது இப்போ கம்மிங் ஸ்மைல் தெரியல, ஆனால் ஆக்சுவலி இதை நான் கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கம்மிங் ஸ்மைல் தெரியுமே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரீடைனர் கொடுப்போம், ரீடைனர் கொடுத்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஃபிட்டிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கழட்டிக்கலாம், அதே மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய பேருக்கு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பிரேசஸ் போடாமல் இன்னும் பயந்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக பிரேசஸ் போடுங்க. ஈச்சன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிட்லைன் கரெக்ஷனுக்காக அப்படின்னு நான் கேட்டேன். பட் அது கிடையாது, ஜஸ்ட் உங்களோட பர்ஃபெக்ஷனுக்காக உள்ள இருக்கிற அந்த கேப்லாம் அங்கேலாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் வந்து லைக் ரெட் கலர் ரப்பர் பேண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அது வந்து எலாஸ்டிக் பேண்ட் சொல்லுவாங்க. அந்த எலாஸ்டிக் பேண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வியர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பேசும்போது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ரப்பர் பேண்ட், இதுதான் அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்டு. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம், மதியானம் வந்து லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம், அண்ட் தென் நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை கழட்டிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க, 2 சைடும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே கீழே 2 சைடு மொத்தம் 2 ரப்பர் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே அண்ட் தென் இங்கேருந்து இங்கே. ஸோ இந்த ரப்பர் பேண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட
இந்த டீத் வந்து அங்கங்கே வந்து அலைன் கரெக்டாக இல்லாமல் ஒரு சில கேப்லாம் இருக்கும். அந்த கேப்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த ரப்பர் பேண்டு. ஆக்சுவலி ஒரு 2 பாக்கெட் கொடுத்தாங்க. அது ஒரு பாக்கெட் தொலைஞ்சிச்சு. இருந்தாலும் இன்னொரு பாக்கெட் கேட்டு வாங்கிட்டேன். ஸோ கேட்டு வாங்கினா கிடைக்கும். போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ போட்டுட்டு தான் பேசுகிறேன். ஆக்சுவலாக பேசும்போதே எனக்கு சரியாக பேச வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் டைட்டாக இருக்குது. டைட்டாக இருக்குது மீன்ஸ் வந்து அது அலைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்னால் சரியாக ஒரு வேர்ட்ஸ் கூட கரெக்டாக ஸ்பெல் பண்ணி பேச முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றது இதுவும் ஒரு உதாரணம். ஸோ இதுதான். ஆக்சுவலி யாரும் பயப்படாதீங்க. பிரேசஸ் ஜாலியாக போடுங்க. யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து தைரியமாக பேசி சொல்லுங்கள், போட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இருக்க பொறுத்தோ இல்லை ஒரு 100 வருஷமோ இல்லை 50 வருஷமோ அப்படின்னு கிடையாது. சொன்னால் நம்ம இருக்கிற வரைக்குமாச்சு ஜாலியாக இருப்போம். இருக்கிற வரைக்குமாச்சு நம்ம உடம்ப கரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம டீத்தை கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்மைலிங் தான் முக்கியம். ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் பிரேஸ் வேணுமோ பிரேஸ் போடுங்க. எதனா உங்களுக்கு பிரேஸ் பற்றி எதனா டவுட் இருந்துச்சு இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பிரேசஸ் பற்றி யாருமே பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் பயந்தீங்கன்னா உங்களால் போடவே முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் வந்து இதுதான் என்னோட அப்டேட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த ரப்பர் பேண்ட் முடிச்ச உடனே இந்த ரப்பர் பேண்ட் ஆக்சுவலி 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. இதுதான் அவ்வளோதான் வீடியோ. ஸோ யாரும் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நம்ம சேனலில் இருக்கிற ஒருத்தரும் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. Bye. Take care. Cheers.